Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. கண்டினியூஸா 4 to 5 days ஃபால் ஆன மார்க்கெட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நல்லாவே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டி 50 பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 244 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.27% பாசிட்டிவ்ல 11,050ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 525 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 2.57% பாசிட்டிவ்ல 20,982ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்கும் வர கேள்வி என்னன்னா, மார்க்கெட் வந்து இப்படியே மேலே போகுமா இல்லை மறுபடியும் வந்து கீழே இறங்குமான்ற ஒரு கேள்வி இருக்கும். இதுக்கு பதில் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் வந்து எப்படி கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்ததுன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ அப்படி எந்த முக்கியமான ஃபேக்டர் வந்து நம்ம மார்க்கெட்டை ரைஸ் பண்ணிச்சுன்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த முக்கியமான ஃபேக்டர் இப்போ எப்படி இருக்குன்றதை பார்த்து நம்ம மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ அப்படி என்ன முக்கியமான ஃபேக்டர் வந்து நம்ம மார்க்கெட்டை கண்டினியூஸாக ரைஸ் பண்ணிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் கியூஸ்ன்னு சொல்லலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து குளோபல் லிக்விடிட்டின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் 6 monthஸாக பார்த்தீங்கன்னா யூஎஸோட மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரைஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகிட்டே இருந்தது. ஆனால் யூஎஸோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹெவி செல் ஆஃப் நடந்தது. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அவங்களோட டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே ஃபால் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அந்த ஃபாலுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு கரெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ இப்போ நம்ம மார்க்கெட் வந்து ரைஸ் ஆனது கண்டினியூ ஆகுமான்ற கேள்விக்கு வந்தீங்கன்னா, இன்னைக்கு யூஎஸோட மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்றதை பொறுத்து மண்டேல இருந்து நம்மளோட மார்க்கெட் வந்து இன்னைக்கு போலவே மேலே ஏறிக்கிட்டே இருக்குமா இல்லை மறுபடியும் வந்து கீழே இறங்குமான்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் அதே போல் கமிங் டேஸில் வந்து நிஃப்டி 50 10,750 விட கீழே போகாமல் இருந்தால் நம்ம மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லா சஸ்டைன் ஆகும். அண்ட் அதே போல் 11,300 தாண்டிச்சுன்னா ஓரளவுக்கு ரேலின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வந்து வோடஃபோன் ஐடியாவோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு வோடஃபோன் ஐடியாவோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி 12% ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கு என்ன ரீசன்னு பார்க்குறப்போ, வோடஃபோன் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனியான வோடஃபோன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ரெட்ரோ டாக்ஸுக்கு அகைன்ஸ்டா வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த கேஸ்ல இன்னைக்கு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு. ஓகே, இந்த தீர்ப்பு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த ரெட்ரோ டாக்ஸ்னா என்னது, இல்லை இந்த கேஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இஷ்யூ எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2007ல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி என்ன 2007ல் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கம்பெனியான வோடஃபோன் வந்து இன்னொரு இன்டர்நேஷனல் கம்பெனியான ஹச்சோட ஸ்டேக்கை வந்து வாங்கியிருந்தாங்க. அண்ட் நான் ஏன் இங்கே வந்து பிரிட்டிஷ் கம்பெனியான வோடஃபோன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போ வந்து நம்ம இப்போ பார்க்குற மாதிரி வோடஃபோன் ஐடியாவோ இல்லை வோடஃபோன் இந்தியாவோ வந்து ஸ்டார்ட்டே ஆகலை. அண்ட் அந்த ஹச் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனியான ஹச்சிசன் ஈசர் இந்தியா லிமிடெட்ல வந்து 67% ஸ்டேக் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ வோடஃபோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹச் கம்பெனியோட ஸ்டேக் வாங்கினதுனால இந்த ஹச் ஹோல்டு பண்ணிட்டு இருந்த இந்தியாவுக்கு சேர்ந்த ஹச்சிசன் ஈசர் இந்தியா லிமிடெட்ன்ற கம்பெனியும் பார்த்தீங்கன்னா வோடஃபோனுக்கு போச்சு. ஸோ இங்கே இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா வோடஃபோன் கம்பெனி வந்து நம்ம இந்தியன் கம்பெனியான ஹச்சிசன் ஈசர் இந்தியாவை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இப்படி வாங்கினதுனால இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் கம்பெனியை கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியை டைரக்டாக வாங்கினா மட்டும்தான் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்றது அப்ளிகபிள் ஆகும். ஆனால் இங்கே வோடஃபோன் கம்பெனி வந்து இந்த இந்தியன் கம்பெனியை இன்டைரக்டாக வாங்கியிருக்காங்க. அதாவது ஹச்ன்ற இன்டர்நேஷனல் பேரண்ட் கம்பெனியை தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த கம்பெனியோட ஸ்டேக் வாங்கினதுனால அவங்க ஹோல்டு பண்ணிட்டு இருந்த இந்த ஹச்சிசன் ஈசர் இந்தியா லிமிடெட் கம்பெனியும் அவங்களுக்கு போச்சு. ஸோ இப்படி இந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி இன்டெரக்டாக வாங்கின அசட்டுக்கு வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இவங்க, அதாவது வோடஃபோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அண்ட் இது நடந்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2012. ஸோ அப்போ சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் கம்பெனிக்கு தான் சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனிஸ், அதாவது ஹச்சும் ஃபாரின் கம்பெனி, அதே போல் வோடஃபோன் கம்பெனியும் வந்து ஃபாரின் கம்பெனி. இந்த 2 ஃபாரின் கம்பெனிஸும் அவங்களோட ஷேர்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்காக கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும்னு சொல்லி நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல எதுவுமே இல்லை, அதனால வந்து வோடஃபோன் கம்பெனியை வந்து டேக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது நடந்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2012. ஸோ அப்போ இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஓகே, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க, நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இல்லை, அதாவது இன்டைரக்டா டிரான்ஸ்ஃபர் பண்ண அசட்டுக்கு வந்து கேபிட்டல் கெயின்ஸ் வாங்கணுன்ற மாதிரி ஒரு கிளாஸ் இல்லை. ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா உடனே வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்த மாதிரி இன்டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகிற அசட்டுக்கும் வந்து இந்தியாவில் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னதுன்னா, இந்த இன்கம் டேக்ஸ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது என்னவோ 2012. ஆனால் இந்த அமெண்ட்மெண்ட் சொல்ற லா வந்து ஏப்ரல் 1962 இருந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே ஏன் ஸ்பெசிஃபிக்காக 1962னாங்கன்னா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது 1962ல. ஸோ இப்போ 2012ல் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 1962 இருந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதனால இப்போ பார்த்தீங்கன்னா
2007ல வோடஃபோன் கம்பெனி வந்து இன்டைரக்டா பர்ச்சேஸ் பண்ண அசட்டுக்கு வந்து இந்தியாவில் இப்போ டேக்ஸ் அப்ளிகபிள்னு சொல்லி மறுபடியும் வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள டேக்ஸ் கேட்டாங்க. அண்ட் இந்த டேக்ஸ் பேர் தான் பார்த்தீங்கன்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு லா இப்போ கொண்டு வரேன், ஆனால் அந்த லா வந்து முன்னாடியிலிருந்தே அது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்றது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் நேச்சரில் இருக்கிறதுனால இது ரெட்ரோஸ்பெக்டிவ் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் அந்த டைமில் வோடஃபோன் கம்பெனி பார்த்தீங்கன்னா இதை ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இப்போ ஒரு அசெட் வாங்குறோன்னா அந்த டெசிஷன் எல்லாமே இப்போ இருக்கிற இந்தியன் டேக்ஸ் சுச்சுவேஷனை வச்சு தான் நாங்கள் எடுப்போம். நீங்கள் ஃபியூச்சரில் எந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் மாற்ற போறீங்கன்றது எல்லாமே யோசிச்சுக்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட டெசிஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் மறுபடியும் 2016ல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க டேக்ஸ் கட்ட சொல்லி. கிட்டத்தட்ட 22,000 crores வந்து கட்ட சொல்லியிருந்தாங்க. இது அவங்களோட பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து 22,000 இருந்தது அந்த டைமில். ஆனால் வோடஃபோன் கம்பெனியை வந்து இந்த டேக்ஸ் கட்டவே மாட்டேன்னு சொல்லி இந்தியா நெதர்லாந்து பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் பண்றாங்கன்னு சொல்லி நெதர்லாந்து கவர்மெண்ட் கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வோடஃபோன் கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வந்து இந்த கேஸை கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நெதர்லாண்டுக்கு சேர்ந்த பர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ற கோர்ட் வந்து வோடஃபோன் கம்பெனிக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் டிமாண்டோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டோ இல்லை பெனால்ட்டியோ வந்து வோடஃபோன் கம்பெனிக்கு அகைன்ஸ்டா வந்து டிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல வோடஃபோன் கம்பெனிக்கு செலவான லீகல் காஸ்ட்ல கிட்டத்தட்ட 60% வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வோடஃபோன் இந்தியாவோட பேரண்ட் கம்பெனியான வோடஃபோன் இன்டர்நேஷனல் கம்பெனி வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு 22,000 crores கட்ட தேவையில்லைன்னு சொல்லி வந்த தீர்ப்புனால இன்னைக்கு அவங்களோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவாக ரியாக்ட் ஆயிருந்தது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்து வந்து ஆர்த்தி ட்ரக்ஸோட ஒரு அப்டேட் இருக்கு, அதை பார்க்கலாம். போன மாசமே அதாவது 20th ஆகஸ்டே பார்த்தீங்கன்னா ஆர்த்தி ட்ரக்ஸ் வந்து போனஸ் இஷ்யூ பண்ண போறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த போனஸ் இஷ்யூவோட ரெக்கார்ட் டேட் வந்து 1 அக்டோபர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 30th செப்டம்பர், அதாவது நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்த்தி ட்ரக்ஸோட எக்ஸ் போனஸ் டேட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் யாராவது வந்து ஆர்த்தி ட்ரக்ஸோட போனஸ் ஷேர்ஸில் எலிஜிபிள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நாள் நீங்கள் ஷேர்ஸ் வாங்கியிருக்கணும். அதாவது 29th ஆர் 29th முன்னாடியே நீங்கள் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். அண்ட் எங்களோட போனஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:1, அதாவது 3 shares for 1 share. அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 shares வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ரீயாக தருவாங்க. அதாவது ஒரு ஷேர் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா போனஸ் இஷ்யூக்கு அப்புறம் உங்ககிட்ட மொத்தமாக 4 shares இருக்கும். அதாவது ஒரு ஷேர்ஸ் ஆல்ரெடி வச்சிருந்தது ப்ளஸ் 3 shares ஃப்ரீயாக தருவாங்க. ஆனால் இங்கே நோட் பண்ண வேண்டியது, போனஸ் இஷ்யூக்கு முன்னாடியும் போனஸ் இஷ்யூக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு 10,000க்கு வந்து அதோட ஷேர்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தீங்கனாலும் போனஸ்க்கு அப்புறமாவும் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 10,000 தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், போனஸ் இஷ்யூவில் தான் நம்மளுக்கு 3 shares ஃப்ரீயாக தராங்களே, அப்போ எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ அப்படியே சேமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 shares வந்து ஃப்ரீயாக தந்தாலும் ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் போனஸ் டேட் அன்னைக்கு, அதாவது 30th செப்டம்பர் அன்னைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிரும். ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3:1 போனஸ் கொடுக்கறதுனால ஆல்மோஸ்ட் டிவைடட் பை 4 பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஷேர் ப்ரைஸ் குறையிறதுனால உங்களுக்கு அடிஷ்னல் ஷேர்ஸ் கொடுத்தாலும் உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ என்னவோ அப்படியே சேமாக தான் இருக்கும். ஸோ இவங்க போனஸ் கொடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இவங்களோட ஷேர்ஸை வந்து எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடி நாள் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இதில் இருக்காது. அப்போ இந்த போனஸ் இஷ்யூ வந்து எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் இதனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த போனஸ் இஷ்யூ ரிலேட்டடாக நம்ம ஒரு டெடிகேட்டட் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் போனஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அடுத்து வந்து சிப்லா ரிலேட்டடாக ஒரு அப்டேட் இருக்குது, அதை பார்க்கலாம். ஓகே, சிப்லாவோட அப்டேட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸில் ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுற இன்ஹலரில் வந்து சில இஷ்யூஸ் இருந்தது. அது என்ன இஷ்யூன்றது புரிஞ்சுக்கலாம். அப்போ தான் வந்து சிப்லாவோட அப்டேட் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். யூஎஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுற இன்ஹலர் மேனுஃபேக்சர் பண்ணுற ஐரிஷ் கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 to 12% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அண்ட் அந்த ஐரிஷ் கம்பெனியோட பேர் பார்த்தீங்கன்னா பெரிகோ. அண்ட் யூஎஸ்ல வந்து ஒரே கம்பெனிக்கு 11 to 12% மார்க்கெட் ஷேர் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிகோ கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி இல்லை, இது வந்து ஐரிஷ் கம்பெனி, அதாவது அயர்லாண்டுக்கு சேர்ந்த கம்பெனி. இந்த கம்பெனி என்னவோ அயர்லாண்டுக்கு சேர்ந்த கம்பெனி தான், ஆனால் இந்த கம்பெனியோட 70% ஆஃப் த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஐ நம்பி தான் இருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்துமாக்கு யூஸ் பண்ணுற இன்ஹலரில், அதாவது இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற இன்ஹலரில் சில இஷ்யூஸ் வந்திருந்தது. பொதுவாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து மூச்சு வாங்குறதுல கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதுவே இந்த மாதிரி இன்ஹேலர் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த இன்ஹேலரில் சில ட்ரக்ஸ் இருக்கும். அந்த ட்ரக்ஸ் வந்து உள்ளே போகிறதுனால அவங்க மூச்சு வாங்குறதுன்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இவங்களோட இன்ஹேலரில், அதாவது இந்த பெரிகோ கம்பெனியோட இன்ஹேலரில் வந்து சில இஷ்யூஸ் இருந்தது.
அதாவது இன்ஹேலரில் வந்து எவ்வளோ தான் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த ட்ரக் வந்து ரிலீஸ் ஆக மாட்டேங்குது. ஸோ இதனால் நிறைய ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்பவே சஃபர் ஆனாங்க. அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பெரிகோ கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ், அதாவது அவங்களோட இன்ஹேலர்ஸ் எல்லாமே வந்து வாபஸ் வாங்கிக்கிட்டாங்க, அதாவது வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இப்படி பெரிகோ கம்பெனி அவங்களோட இன்ஹேலர்ஸை வந்து டெம்பரரியாக வித்ட்ரா பண்ணதுன்றது இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் எல்லாமே இப்போ இமீடியட்டாக வந்து மற்ற பிராண்ட்ஸை யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் மற்ற பிராண்டுன்னு பார்க்குறப்போ இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா லூபினுக்கும் சிப்லாக்கும் வந்து யூஎஸ்ல அவங்களோட இன்ஹேலர்ஸை மார்க்கெட் பண்ணுறதுக்கு அப்ரூவல் கிடைச்சிருந்தது. அண்ட் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லூபின் அண்ட் சிப்லாவோட இன்ஹேலர்ஸ் எல்லாமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த பெரிகோ கம்பெனி அவங்களோட இன்ஹேலர்ஸ் எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணதுன்றது இந்த லூபினுக்கும் அதே போல சிப்லாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஆப்பர்ச்சுனிட்டி டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இதனால சிப்லாக்கும் லூபின்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 2021 அவங்களோட எர்னிங்ஸ் வந்து யூஷுவலை விட 3 to 5% அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல ஃபினான்ஷியல் இயர் 2022 சிப்லாக்கு 5% எர்னிங்ஸ் இதனால இம்ப்ரூவ் ஆகும். அதே போல லூபினுக்கு வந்து 8% எர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு வந்து சோர்சஸ் கிட்ட இருந்து சில அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு பார்க்குறப்போ சிப்லா வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் சில அக்விசிஷனை பண்ண போறாங்கன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அக்விசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹேலர் செக்மெண்ட்ல ஆப்பர்ச்சுனிட்டி டிமாண்டை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி இந்த ரெஸ்பிரேட்டரி அண்ட் இன்ஹேலர் போர்ட்ஃபோலியோல ஸ்பெஷலைஸ்டா இருக்கிற யூஎஸ் கம்பெனியை வந்து அக்வயர் பண்றதா ஒரு அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இந்த அக்விசிஷன் சைஸ்னு பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 700 crores-லேருந்து 1000 crores இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த டீல் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 monthல வந்து கம்ப்ளீட் ஆகும்னு சொல்றாங்க. அண்ட் ஒருவேளை இந்த மாதிரி வந்து அக்விசிஷன் டீல் வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா சிப்லாவோட யூஎஸ் பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே பூஸ்டா இருக்கும். அண்ட் இது வந்து அவங்களோட எர்னிங்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.